Okay, this is Venkat for venkatfin.com. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணீங்க இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா ப்ராப்ளி அல்காரிதம் வில் டேக் இட் டு சம் மோர் பீப்புள். நிறைய பேர் இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கவங்க, அதாவது பாட்டம் ஆஃப் த பிரமிட், அதாவது அவங்களுக்கு டேர்ம் பிளான் எலிஜிபிலிட்டியே இருக்காது, அவங்க கூட சின்னதாக வேறு என்ன கவர் வாங்கிக்கலாம், அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். அப்புறம் ஒரு சில ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தான், பேரண்ட்ஸும் நல்லா தான் இருப்பாங்க, பட் இருந்தாலுமே சிங்கிளாக இருக்கவங்களும் டேர்ம் பிளான் எடுக்கணும், விமனானும் டேர்ம் பிளான் எடுக்கணும். அதான் நான் ரொம்ப விரும்பி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவேன். இந்த அம்மா காலையில் கால் பண்ணுறாங்க ஃப்ரம் பாண்டிச்சேரி. நான் ப்ரைவசி பாலிசி இருக்கிறனால நான் கால் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி கால்ஸு. ரெண்டாவது வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பையன் அப்படி தான் எம்பிஏ படிச்சிருக்காரு, வேலைக்கு போயிட்டு வரும்போது ஏதோ சம்திங் ஹேப்பன், ஹீ இஸ் நோ மோர். அவங்க பையன் இல்லை. இவங்க ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் பற்றி தான் பேசுகிறாங்கன்னு நினச்சேன். நான் என்ன சொன்னேன்னா, அப்போ நீங்கள் ஏன் கால் பண்ணுறீங்க இதெல்லாம் பற்றி, உங்கள் பையன் என்ன படிச்சிருக்காரு அவரை பேச சொல்லணும்ல, அது தப்பு, இது நீங்களே பேசுறது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் பேசினா பசங்களை பேச சொல்லுங்க. நான் அதாவது அட்லீஸ்ட் பசங்களுக்காக தெரியணும் நீங்கள் யூடியூப்ல யாரையோ பார்த்து பேசுகிறீங்கிறது. பட் நிறைய பேரண்ட்ஸ் பேசுவாங்க. அதாவது என்னென்னா, சன் ஆர் டாக்டர் சுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கோ டேர்ம் இன்சூரன்ஸ்க்கோ பேரண்ட்ஸ்க்கு வாங்கணுன்னாலும், இல்லை ஃபினான்ஷியல் டொமைனில். பட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இறந்து போதுன்னே என்னோட பையன்தான், அவன் இப்போ தான் எம்பிஏ படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கிட்டு என்ற கிளைமுக்கு டவுட் கேட்கும் போதெல்லாம் ரீட்டைல் ப்ராடக்ட் ஆன்சரே பண்ண முடியாது, எனக்கு தெரியாதுன்றவன் நான். எனக்கு நீங்கள் சோறு பொருளை விட்டுருங்கன்ட்டு, விச் இஸ் சம்திங் ஐ சே, பிகாஸ் தே சுட் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம டைமுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் டெத் கிளைம் கிடைக்கலன்னா, நேராக இருக்குச்சுன்னா லாஜிக்கலாக அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன் நான். இவங்ககிட்ட இருக்கிறது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கூட கிடையாது, இது வந்து பர்சனல் ஆக்சிடென்டல் கவர்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஆக்சிடென்ட்னால இல்லைன்னா மாத்திரம் அவங்களுக்கு கிளைம் கிடைக்கும். இது ரொம்ப சீப்பாக இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸில் கூட 360 rupees கிடைக்கும். அது ஆக்சிடென்ட்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ப்ரூவ் ஆகணும். அப்போ தான் எஃப்ஐஆர் போஸ்ட்மார்ட்டம் அது ஆக்சிடென்ட்னு ப்ரூவ் ஆனால் தான் அந்த 10 லட்சம் கிடைக்கும். அந்த மாட்ட சொன்னேன், இது ஆக்சிடென்ட்னு ப்ரூவ் ஆகலைன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க, தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி கால் பண்ணுறவங்கலாம் ஏதோ ஒரு நல்ல வார்த்தையை சொல்லணும். நம்ம கடைசியில் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதனால ஒரு 2 நல்ல வார்த்தை சொன்னேன் நான், அவங்க மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கணுங்கிறதுக்காக. பட் தென் இந்த மொமெண்ட்டில் வந்து எதுக்காக இந்த மாதிரி நான் தமிழில் எழுத மாட்டேன் மோஸ்ட்லி. திஸ் இஸ் த டைட்டில் ஆஃப் த வீடியோ. தமிழில் எழுதும்போது ரொம்ப எமோஷ்னல் செல்லிங் பண்ணுறமோன்னு எனக்கு தோணுது. அப்படி பண்ணக்கூடாது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில். யாருக்கு பட்ஜெட் ரெடியோ வாங்கணும்னு தோணுதோ அவங்க தான் வாங்குவாங்க எவென்ச்சுவலி. ஹேவிங் செட் தட், நான் ரீசெண்டாக இந்த சாஃப்ட்வேர் டிரெக்டரி பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இன்சூரன்ஸ் இஸ் மோர், ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச இண்டஸ்ட்ரி. காரணம், நான் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுப்போம், லைஃப்பை பற்றி நிறைய தெரிஞ்சுப்போம். அதில் யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ண முடியும். ஓகே, லெட் அஸ் கம் டு திஸ். ஓகே, இவர் பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க, இந்த ஃபேமிலி, அவங்க பையன் வந்து ஒரு டேர்ம் பிளான் வாங்கியிருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன வேலை, ஒரு 35,000 மேலே இன்கம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 50 lakhsக்கு டேர்ம் பிளான் வாங்கியிருக்கலாம். எனக்கு என்ன வருத்தம் இருக்குன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி பாட்டம் ஆஃப் த பிரமிட், அதாவது பேரங்கஸ் வந்து படிக்க வச்சு அவங்கள நம்பி தான் இருப்பாங்க, அவங்க வந்து இப்படி வாங்காமல் விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. பர்சனல் ஆக்சிடென்ட் கவரில் வந்து என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சிங்கிளாக இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் நாட் மேரிட், அதனால டேர்ம் பிளான் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. சம்டைம்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்காது, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ சிங்கப்பூர் மிடில் ஈஸ்ட்டில் சம்டைம்ஸ் +2 இருக்கு, +2ஆவது இருக்கணும், இல்லாட்டி கிராஜுவேட்டாக இருக்கணும், இல்லாட்டி நல்ல டேர்ம் பிளான் கிடைக்க மாட்டேங்குது பெரிய பிராண்டில். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறீங்க, அதாவது உங்கள் ஜாப் ஸ்டேட்டஸ்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்கல அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிற சேவிங்ஸ் ப்ராடக்ட்டும் வாங்கலாம். அதுக்காக 1 லட்ச ரூபா ப்ரீமியம்லாம் கட்டாதீங்க. மேபி 30,000 60,000 பெர். ஏன்னா அதில் தான் நேச்சுரல் டெத்துக்கும் கிளைம் கிடைக்கும். அதாவது மேக்ஸிமம் ஒரு 60,000 50,000 பெர் இயருங்கிற மாதிரி. இதில் அட்லீஸ்ட் ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபாக்கான கிளைம் அது கிடைக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சின்ன வேலை இருக்குது, இந்த இந்த பண்ணுற வேலைக்கோ இல்லை எஜுகேஷன் ஸ்டேட்டஸ்னாலேயோ ஹெல்த் ஸ்டேட்டஸ்னாலேயோ எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்காத சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு, சரிங்களா? சரி, அது வாங்க டிலே ஆயிடுச்சுன்னா பர்சனல் ஆக்சிடென்டல் கவர் இருக்குது, அதை தான் இவங்க வச்சுருந்துருக்காங்க. என்ன அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்கும்னா, அந்த பர்சனல் ஆக்சிடென்டல் கவர் வந்து சீப்பாக இருக்கும், அஃபோர்டபிலிட்டி ஓகே தான், பட் இருந்தாலும் அது இது கிடைக்காது, நேச்சுரல் டெத் கிளைம் கிடைக்காது, ஆக்சிடென்ட் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, டேர்ம் இன்சூரன்ஸே வாங்க முடியாதவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிற சேவிங்ஸ் ப்ராடக்ட் ஒரு இயர்லி 50,000 60,000 கட்டுற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். உங்களால் சமாளிக்க முடியுமான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, வாங்க. பர்சனல் ஆக்சிடென்ட் கவரில் ரூல் தெரிஞ்சுக்கோங்க, நேச்சுரல் டெத்துக்கு கிடைக்காது. ஓகே, நீங்கள் 20s 30ஸ்ல இருக்கீங்க, கிராஜுவேட்டாக இருக்கீங்க, லெட்ஸே ஒரு எம்பிஏ படிச்சிருக்கீங்க, ஒரு கிராஜுவேட்டாக இருக்கீங்க, ஒரு டீசெண்டான ஜாப் இருக்குன்னா, ப்ராப்ளி வி குட் சே ஒரு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். ஒரு 50 lakhsலேருந்து வாங்கலாம், 50 lakhs 60 lakhsலேருந்து வாங்கலாம்.
5 crore நான் ஏன் போட்டேன்னா, இப்போ 2 crore 3 crore கன்சிடர் பண்ணுறாங்க எல்லாருமே. ஓரளவுக்கு டீசெண்டாக earn பண்ணுறாங்க. பட் 5 crore வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம் தாராளமாக. அதை அது ப்ராடக்டாக மதிங்க அதை. அது ஏதோ 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 பேருக்கு வாங்குறேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க. அதுக்கான ஹெல்த் செக்அப் போங்க. அது கரெக்டாக ஒரு 5 crore எலிஜிபிலிட்டி இருந்தால் 5 crore வாங்குங்க. 1 crore எலிஜிபிலிட்டி இருந்தால் 1 crore வாங்குங்க. வாங்காமல் இருக்காதீங்க. அதை ஃபஸ்ட்டு டிலே பண்ணாதீங்க. இன்னைக்கு காலையில் இந்த அம்மா பேசுனது எப்போ எத்தனை நேரம் இருக்கும்? இப்போ மற்றவங்கெல்லாம் பேசினா என் டைமை எதுக்கு வேஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா எங்கிட்டையும் வாங்கல வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைப்பேன். பட் இந்த அம்மாட்ட பேசினதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ஏதோ ஒரு மனக்கவலையில் 4 minutes 42 seconds பேசியிருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு நான் சொன்ன வார்த்தை அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். கொஞ்சம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யார் பேரண்ட்ஸும் இருக்கக்கூடாது. தட் இஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். அதனால தான் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் இந்த மாதிரி லான்ச் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ண முடியாது. காரணம் கேட்டாங்கன்னா இதுக்காக யாரையாவது கொண்டு போட்டுருவானுங்க. ஓகேவா? அதனால தான் என்ன இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி மூலியமாக உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது. விச் இஸ் லைக் டேர்ம் பிளான் எலிஜிபிலிட்டி இருந்தால் டேர்ம் பிளான் வாங்க, இல்லாட்டி சேவிங்ஸ் ப்ராடக்ட் பெரிய கவர்லாம் கிடைக்காது. இப்போ இந்த அம்மா வெறும் 10 லட்சம் கவர் தான் கால் பண்ணுறாங்க. ஒருத்தர் இருந்தால் தான் 1 கோடி 2 கோடி இந்த 5 கோடி நான் சொல்கிற மாதிரி. ஒருத்தர் இல்லைன்னா 6 லட்சம் 10 லட்சம் கூட பெருசு தான். ஓகேவா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டேர்ம் பிளான் எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க சேவிங்ஸ் ப்ராடக்ட் வாங்க, இல்லாட்டி பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் வாங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது சேலரி அப்படின்னா 50 lakh வாங்க. நீங்கள் 50 lakh to 1 crore மாதிரி வாங்க. நல்லா earn பண்ணுறாங்க. லெட்ஸ் சே 6 lakh 7 lakh 9 lakh 10 lakh 12 lakh 15 lakh ஆனுவல் இன்கம்னா 2 crore மேலே வாங்கலாம். ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. பட் ஐ எம் நாட் மேரிட், என்ன பட் டிபெண்டன்ஸ் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸும் அதுதான். இதுவுமே எப்படி இருக்குன்னா, இந்த அம்மா வேற கால், இது ஒரு 2-3 மாதம் முன்னாடி கால் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த அம்மா செங்கல்பட்டு சைட்லேருந்து சின்ன வேலை பண்ணுறாங்க. அவங்க பையன் நல்லா படித்து எங்கேயோ துபாயில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறாரு. ஹீஸ் ஒன்லி 22 23 அந்த ஏஜ் தான். இந்த டைமும் அந்த பையன் பேசலாம், அவங்க அம்மா தான் பேசினாங்க. அந்த பையன் நல்லா தான் இருந்திருக்கிறான். என்ஆர்ஐக்கு அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆயிருக்கு, 1.5 லட்ச ரூபா செலவாயிருக்கு. அதுவுமே அந்த கம்பெனி பேர் பண்ணிடுச்சு. என்ன பிரச்சனைனா அதுக்கப்புறம் கிட்னியில் கிரியேட்டின் லெவல் ஜாஸ்தியாக இருக்குனால வேறு எந்த ப்ராடக்ட்டும் கிடைக்காது. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், அதுனா ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இருந்துமே இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் 5% தான் இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனியோட மார்ஜின். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவேன். அதனால நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வாங்கவே பிடிக்கல அப்படின்னு தோணுனாலும் ஒரு 5 lakhs சமச்சூடு வாங்குங்க. அதே மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா எனக்கு சேல்ஸ் எனக்கு ஞாபகம் இருந்தால் கூட நான் மெசேஜ் பண்ணுவேன். எனக்கு ஞாபகமே இருக்காது, ஏன்னா ஐ டோன்ட் ஹவ் சிஆர்எம் இப்போதைக்கு. அதனால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களை பற்றி தெரிஞ்சுப்பேன் என்ன பண்ணணும்னு நான் சொல்லுவேன். தட் இஸ் இட். நிறைய பேர் ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸில் இருக்கவங்க, இல்லாட்டி வேலைக்கு போனதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக கன்சல்டிங் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, ஓகே இப்போ உங்களுக்கு வாங்க பிடிக்கல, ஒரு 6 மாதம் கழிச்சு உங்களுக்கு வாங்க, இல்லாட்டி 2 வருஷம் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவேன். பட் எனிவே இந்த வீடியோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி இல்லை. ஒரு வீடியோ ரொம்ப எமோஷனல் ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி வர ரேண்டம் கால், எனக்கு 1000 கால் வந்திருக்கு, அதை ரெக்கார்ட் பண்ணலாம். ஐ திங்க் அப்படியே ஒரு சில நேரம் என்னுடைய பர்சனல் இதுக்காக ரெக்கார்ட் பண்ணாலும் அது எனக்கு போட தோண மாட்டேங்குது. ஐ திங்க் அதுவும் இன்னொருத்தவங்களோட சோகம் அது. அதில் போய் நம்ம எதுக்கு அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். பட் இருந்தாலும் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் 20s 30s இருந்தீங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு, இல்லாட்டி ஒரு வெளிநாடு போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு சில நேரம் ஸ்டேட்டஸில் உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு என்ன பண்ண முடியும்னு நம்ம ரிவ்யூ பண்ண வேணும். டேர்ம் பிளான் கிடைக்காதுங்கிற சூழ்நிலையில். அது மாதிரி பி வெரி கிளியர் அபவுட் இட். உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றிக்கிங்க. டேர்ம் பிளான் கிடைக்கலன்னு ஆச்சு, அடுத்ததுக்கு இறங்கி வாங்க. எனக்கே வர மாட்டாங்க. பேசுனா 5 கோடி தான், 2 கோடி தான், 1 கோடி தான். உங்களுக்கு தான் கிடைக்கலையே. எஜுகேஷன்னால எலிஜிபிலிட்டி இல்லாமல் போகும், ஹெல்த் ஸ்டேட்டஸ்னால இல்லாமல் போகும், டேர்ம் பிளானுக்கு லோடிங் ஃபீ போட்டால் கோவம் வந்துடுது. இது கான்ட்ராக்ட். இன்சூரன்ஸுங்கிறது இது கான்ட்ராக்ட். உங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன, இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கு தான் கொடுக்குறாங்க. காட்டிட். அன்னைக்கு கூட ஒருத்தர் கன்சல்டிங் பண்ணார். நான் கனெக்ட் பண்ணுற ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிட்டு டேர்ம் இன்சூரன்ஸ், ஐ திங்க் ஹீ இஸ் சம்வேர் இன் சம் ஆஃப்ரிக்கன் நேஷன். இந்த மாதிரிலாம் இருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அது உங்கள் லொக்கேஷனுக்காக லோனிங் ஃபீஸ் போடலாம், போடாமல் இருக்கலாம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் மெசேஜ் பண்ண ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறாரு. ஐ ஃபீல் வெரி வெரி பேட் அபவுட் இட். எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், பர்சனலைசேஷன் உங்களுக்காக நம்ம பேசுவோம். பட் இருந்தாலும் ஓவரால் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்த வரைக்கும் இன்னுமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிட்டோம், வேலைக்கு போயிட்டோம்னா ஃபஸ்ட்டு 3 மாதம் சேலரி கையில் வாங்கினது உடனே டேர்ம் பிளான் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கலன்னா அடுத்தது ஒரு சின்ன சேவிங்ஸ் ப்ராடக்ட் கூட வாங்கிக்கோங்க, தப்பே கிடையாது. பர்சனல் ஆக்சிடென்ட் ரைடர் வாங்கிக்கோங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா
என்ன பண்ணலான்னு நான் ரிவ்யூ பண்ணுவேன். தட் இஸ் இட். வேற எதுவும் எனக்கு பேச தோணல. இந்த அம்மா என்ன சொல்றது? ஐ ரியலி விஷ் நான் நெறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப ஒரு ஒரு நல்ல பையன் படிக்க வச்சு அவன் வேலைக்கு போறாங்க. அவன் அவன் நல்லா நம்மள வச்சுக்குவாங்க இல்லங்கிறது வேற. அட்லீஸ்ட் அவர் நல்லா அவர் இருக்கிறாருங்கிற சந்தோஷமே அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நிம்மதிய குடுக்கும். அதுவுமே எல்லாரும் இப்ப நான் ரோட்லலாம் பார்ப்பேன் ஒரு மாரி பைக்க ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்கலாம் பார்ப்பேன். நீங்க நெனைக்கிற மாரி உங்க டிரைவிங் ஸ்கில் இல்லன்னு அது. போத் கேர்ள்ஸ் அண்ட் கைஸ். அது வந்து ஃப்ளூக். ஏதோ ஃப்ளூக்ல நீங்க நல்லா ஓட்டிட்டு இருக்கீங்க அவ்வளோதான். அதனால டிரைவ் கேர்ஃபுல்லி. உங்க பேரண்ட்ஸ் உங்கள நம்பி தான் இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து 2வது. அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. எகெயின் ரோட் ரேஜ்ங்கிறது நெறைய ஆயிருச்சு. எனக்குமே ரோட்ல ஏதாவது தப்பா போனாங்கன்னா கோவம் வருது. பட் அதையுமே நான் கம்மி பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். நம்ம கோவப்பட்டு ஒண்ணும் ஆக போறதில்ல. ஒரு மாரி டிரைவ் பண்றவங்க அப்படி தான் டிரைவ் பண்ண போறாங்க. நம்ம போய் அத மாத்தி வைக்கவே முடியாது. அதிலுமே தலையிடக்கூடாதுன்னு தோணுது. ரோட் ரேஜ். டெல்லியில ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, 2 பசங்க ஒரு பொண்ண ஈவ்டீஸ் சாரி என்னோட வெப்கேம் பண்ணியிருந்திருக்காங்க. இவர் போய் அத தடுத்திருக்காரு. இவர் இந்த இந்த ஆளுக்கு ஹெல்மெட் வச்சு அடிச்சு கொன்னு போட்டாங்க. அண்ட் ஹி இஸ் வெரி யங். ஸோ ஒரு சில ஸ்டோரிலாம் படிச்சா இப்ப நெறைய பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரி இது. நெறைய நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி வாழ்ந்துட்டு போ வேண்டியது தான். இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு சின்ன சர்வீஸ் பண்ணுது அவ்வளோதான். ஏதோ ஒருத்தர் இல்லன்னா காசு குடுக்குது. அடிபட்டா காசு குடுக்குது அவ்வளோதான். ம். தேங்க் யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.